அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓஏ மசால்ஜி தேர்வுக்கு முதல் கட்ட கலந்தாய்வு கூடிய விரைவில் அழைக்கப்பட ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வர ஜூலை 14 19 வரை ஒரு 8 மண்டலங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அது 8 மண்டலங்கள நடைபெறும். அந்த 8 மண்டலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துட்டு போகணுன்றது கடந்த காணொலியில நாம சொல்லியிருக்கோம். அதை பார்த்துக்குங்க. இப்ப இந்த காணொலி உங்களுக்கு எந்த வகையில பயன்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த எம்ஹெச்சிசியினுடைய எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலீஃப் கூட தான் இதுவும் கால்ஃபர் ஆச்சு. ஸோ அது கூட தான் இப்போ ஓஏ மசால்ஜியான பணியிடங்களும் வரப்போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளவு பேர் வந்து இந்த 10th லெவல் ஒர்க்குக்கு போயிருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு பேருக்கு 8th லெவல் வேலை தரதுக்கு இருக்கு, இது எல்லாத்தையும் மாவட்ட வாரியா நம்ம லிஸ்டா பார்க்க போறோம். அதனால இப்போ உங்களுக்கு இந்த முதல் கட்ட கலந்தாய்வுக்கு அழைக்க போறாங்க இல்லையா, முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு, அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா ஒரு உத்தேசமாக நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த தெரிவு பட்டியலில் யார் யாருடைய மதிப்பெண்களுக்கு இந்த மாவட்ட வாரியா அழைப்பு விடுப்பாங்கன்னு ஒரு உத்தேச பட்டியல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதனால எத்தனை நபர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியா அழைக்கப்பட போறாங்க, அதாவது இந்த 8ஆம் வகுப்பு தரத்துக்கு எத்தனை நபர்கள் மாவட்ட வாரியா அழைக்கப்பட போறாங்கிறத இந்த காணொலியில பார்க்க போறோம். ஸோ முதல்ல பாருங்க, எம்ஹெச்சிசி ஓஏ மசால்ஜி 8th லெவல் பணிக்கு மாவட்ட வாரியாக செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்பட உள்ளவர்களுடைய பட்டியல் அப்படின்னு போட்டிருக்கோமா. அப்போ மொத்த வேக்கண்ட் இந்த தடவை விட்டுருந்தப்ப பாத்தீங்கன்னா 2329 வேக்கண்ட்டுங்க. இந்த 2329 வேக்கண்ட்ல இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்துக்கானது, இந்த பக்கம் இருக்கிறது 8ஆம் வகுப்பு தரத்துக்கானது. இப்ப 10ஆம் வகுப்பு தரம் நமக்கு வந்து கிடையாது, நாம அதை பத்தி நம்ம கன்சிடர் பண்ண போறது. ஏன்னா அந்த போஸ்டிங்க்கு எக்ஸாம் நடத்திட்டாங்க, நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு நேர்காணல்ல பதிலளித்தவர்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் செலக்டட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு பணி ஆணையும் வழங்கிட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் பணிக்கு மேக்சிமம் எல்லா மாவட்டத்திலையும் போயிட்டாங்க. ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் போகல, எல்லா மாவட்டத்திலையும் பணிக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த லிஸ்ட்ல இருந்து நமக்கு இந்த 2329 வேக்கண்ட்ல பல நபர்கள் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 700க்கு மேற்பட்டவர்கள் பணியிடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய பணியிடங்கள் தான் 8ஆம் வகுப்பு பணியிடங்கள். இந்த பணியிடத்திற்கு மாவட்ட வாரியா எந்த ஒரு மதிப்பெண் அடிப்படையில எடுப்பாங்க, என்னென்ன முன்னுரிமை அடிப்படையில் எடுப்பாங்க, எத்தனை நபர்களை அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்க போறோம். அதனால பாருங்க, அரியலூர் மாவட்டமா இருந்தா 8ஆம் வகுப்பு தரத்துல 33 பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை 33 பணியிடத்திற்கு செய்முறை தேர்வுக்கு அந்த முதல் கட்ட கலந்தாய்வுக்கு 1:10 அப்படின்னு அழைக்கப்பட்டா கூட அப்போ என்ன வரும் அப்படின்னா 33 × 10 330 வரும். ஒருவேளை 1:15 போனாங்க அப்படின்னா 495 பேரை வந்து அழைக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். சென்னையில 167 வேக்கண்ட் 8th லெவல்ல இருக்கு. அதுல 1:10 கூப்பிட்டா 1670 பேரை கூப்பிடுவாங்க. 1:15 கூப்பிட்டா 2505 நபர்களை கூப்பிடுவாங்க. அடுத்து கோயம்புத்தூர்ல 97 வேக்கண்ட் இருக்கு. 97க்கு நம்ம 1:10 வச்சோம்னா 970 வேக்கண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1:15 அப்படின்னு வச்சீங்கன்னா 1455 பேரை கூப்பிடுவாங்க. கடலூர்ல 54 வேக்கண்ட் ஓஏவுக்கு, அதாவது ஓஏன்னா அந்த 8th லெவல், அதுக்கு 540 பேர் 10 ரேஷியோல கூப்பிட்டா, 15 ரேஷியோல கூப்பிட்டா 810 பேரு. தருமபுரியில 26 வேக்கண்ட்ங்கிறதுனால 10 கூப்பிட்டா 260, 15 கூப்பிட்டா 390 நபர்கள் அழைப்பாங்க. திண்டுக்கல்ல 51 வேக்கண்ட் இருக்கு, 510 நபர்கள் அல்லது 765 நபர்கள் அழைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஈரோட்ல 64 வேக்கண்ட், 610 பேர் அல்லது 960 பேர் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு 840 அல்லது 1260 வேக்கண்ட், அதாவது இவ்வளவு நபர்களை கூப்பிட வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரிக்கு 570 to 855 நபர்கள் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கரூருக்கு 240 இருந்து 360 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணகிரிக்கு 470 இருந்து 705 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. மதுரைக்கு 630 இருந்து 945 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. நாகை மற்றும் ஒருங்கிணைந்த மயிலாடுதுறைக்கு 960 அல்லது 1440 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. நாமக்கல்லுக்கு 320 to 480 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஓஏ பணியிடம் கிடையாது, அதாவது 8th லெவல் பணியிடமே கிடையாது. அதனால அங்க வந்து எந்த வேக்கண்ட்டும் வரப்போறது இல்லை.
புதுக்கோட்டை பாத்தீங்கன்னா 330 இருந்து 705 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் 330 இருந்து 495 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. சேலத்துல 930 இருந்து 1395 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. சிவகங்கையில 780 இருந்து 1170 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. தஞ்சாவூர்ல 650 இருந்து 975 நபர்கள் வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. தேனியில 310 இருந்து 495 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. நீலகிரியில 110 இருந்து 165 நபர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்ததா பாருங்க, தூத்துக்குடியில 47 வேக்கண்ட். ஸோ 470 இருந்து 705 நபர்கள் வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. திருச்சியில 64 வேக்கண்ட், 640 இருந்து 960 நபர்கள் வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. தென்காசியில 56, தென்காசி வந்து இன்க்ளூடிங் திருநெல்வேலி, தென்காசி இன்க்ளூடிங்னு வரும். அதனால 56க்கு 560 இருந்து 840 பேர் வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. திருப்பூருக்கு 117 வேக்கண்ட்டுங்க, மொத்தம் 1170 இருந்து 1755 நபர்கள் வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூருக்கு 86 வேக்கண்ட், 860 பேர்ல இருந்து 1290 நபர்கள் வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. திருவண்ணாமலைக்கு 52 வேக்கண்ட், 520 இருந்து 780 நபர்கள் வரைக்கும் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. திருவாரூருக்கு 9 வேக்கண்ட், 90 நபர்கள்ல இருந்து 135 நபர்கள் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வேலூர் ஒருங்கிணைந்த திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை உள்ளடக்கியது 20 வேக்கண்ட். ஸோ 200 இருந்து 300 பேர் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. விழுப்புரத்துக்கு 73 வேக்கண்ட், 730 இருந்து 1095 நபர்கள் வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. விருதுநகருக்கு 57 வேக்கண்ட், 570 இருந்து 855 நபர்கள் வரைக்கும் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மாவட்ட வாரியா இந்த லிஸ்ட் அடிப்படையில தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் செய்முறை தேர்வுக்கும் அழைப்பாங்க. அதனால அதுக்கு உங்களை நீங்க ஃபர்தரா ட்ரெயின் அப் பண்ணிக்கிங்க. ஸோ இது போன்ற மற்றொரு பயனுள்ள காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.